ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளம்மோட பல்ஜீரியன் ரோஸ்ட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் சிரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சிரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் பூஸ்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சிரம் பார்த்திங்கன்னா வந்து 100% ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. நார்மலாக வந்து இந்த சிரம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்ட் சிலருக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலுமே வந்து அதில் பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஒரு 1 ஹவரில் திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அவங்க வந்து டே டு டே பேசிஸில் டெய்லியும் நைட் வந்து இந்த சிரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்பியாக ஒரு பவுன்ஸியாக இருக்கும். ட்ரை ஸ்கின் ஓட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வறண்டு இருக்கும். ஸோ வறண்டு ஸ்கின் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஏஜிங் லுக் வந்து வந்துடும். அதாவது வரன்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சீக்கிரம் வந்து அந்த விரிங்கிள்ஸு, அந்த கீழே சுருக்கும், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது என்னதான் இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னுக்குனாலும் எல்லா ஸ்கின் டைப்புமே இது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது நான் கமோடோஜெனிக். அண்ட் எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து ஹைலரானிக் சிரம் ஆசிட் வந்து ரொம்பவே நல்லது. பிகாஸ் அது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மூத்தான ஸ்கின்னை வந்து கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு பாட்டிலில் யூசர் மேனுவல்ஸோட வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வரும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 ml வந்து உங்களுக்கு 405 அண்ட் 30 ml வந்து 700 rupeesக்கு வந்து கிடைக்குது. இல்லை இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சோடியம் ஹைலரானேட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கின்னோட லேயருக்குள்ளே நல்லா உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக ப்ளம்பியாக ஒரு பவுன்ஸியாக வந்து வச்சுருக்கும். அண்ட் ரோஸ் வாட்டரோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின்னை வந்து சூத்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. அது அப்படியே நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே காமாக வச்சுருக்கணும்னு சொல்லலாம். நம்ம பன்னீர்லாம் கூட யூஸ் பண்ணும்போது ரொம்ப காமாக வந்து நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அதுதான் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேச்சுரல் ஹியூமிடேட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அந்த நீர்ச்சத்து வந்து அப்படியே ரொம்ப நேரம் இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட அந்த சிரம் யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்டே வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல வந்து நார்மலாகவே வந்து ஈரத்தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஏஜிங் வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, இல்லை எந்த ஒரு ஸ்கின் டைப்னாலும் ஸ்கின்னோட ஹெல்த் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நைட் வந்து நீங்கள் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஹைலரானிக் சிரம் வந்து அது கூட யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து வராது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து நல்ல ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணோடனே பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது மார்னிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. அண்ட் இதில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மசேஜ் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா திரியாக வந்து வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு ஆயிலினஸ் இருக்கிறதுனால அந்த அழுக்கெல்லாம் வெளியே வருதா என்னன்னு தெரியல. பட் அது இதோட நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். மற்றபடி ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.